வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை படகுடன் இன்று இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் 3 மாதங்களுக்குள் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படும் 10வது சம்பவம் இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த 110 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ட்ரக் தமிழ்நாடு திட்டம் தமிழக சுற்றுலாவை அர்த்தமுள்ளதாக மாற்றியுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பயணிகள் மலையேற்ற நடைபயணத்தை மேற்கொள்ளவும் மலைவாழ் மக்களுக்கு ஊதியம் கிடைக்கும் வகையிலும் ட்ரக் தமிழ்நாடு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4792 பேர் பயணித்துள்ளதாகவும் இதன் மூலம் 1,12,94,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காட்டுத்தீ சீசன் முடிவடைந்தவுடன் மீண்டும் பாதைகள் திறக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கீழக்கரை ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற கச்சிராயிருப்பு கிராமத்தை சேர்ந்த மகேஷ் பாண்டி மாடு முட்டி உயிரிழந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மகேஷ் பாண்டியின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலையில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலியில் தொழுகை முடிந்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அது தனிப்பட்ட பிரச்சனை என்று கூறி திமுக அரசுக்கு அவமானமாக இருந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தன் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக போட்டோ ஷூட் வசனம் பேசியதை நினைவிற்கொண்டு அந்த இரும்பு கரத்தின் துருவை நீக்கி இனியேனும் செயல்படுத்த வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். சாத்தனூர் அணையில் வெள்ளம் வராமல் தடுக்க சிறப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் பெஞ்சல் புயலால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள சேதம் ஏற்பட்டது. ஆகவே அங்கு தடுப்பணை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதேபோல தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணை கட்டும் திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்து நிறைவேற்றப்படும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 500 குழந்தைகள் நல மையங்கள் அமைக்க முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது கீழ்வேலூர் தொகுதி வேட்டைக்காரனிருப்பு பகுதியில் குழந்தைகள் மையம் அமைக்கப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலிக் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதாஜீவன் குழந்தை நல மையங்களை சீர்மிகு மையங்களாக மாற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கடந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்ட 1503 மையங்களில் 1203 மையங்களுக்கு கட்டிடம் கட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவரை படுகொலை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக அரசை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல அண்ணாமலை வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ் பதிவில் திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தில் 2 பக்தர்கள் உயிரிழப்பிற்கு அமைச்சர் சேகர்பாபு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அறநிலையத்துறை கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பழனிசாமியை திருத்த பாருங்கள், இல்லையென்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பழனிசாமி மூலம் அதிமுக பலவீனப்பட்டு வருகிறது என்று அங்கிருப்பவர்கள் நினைக்கிறார்கள் என்றும் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தேமுதிக தேர்தல் கூட்டணி குறித்து அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலுக்கு இன்னும் பல நாட்கள் இருப்பதாகவும் அதற்குள் என்ன மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் தெரிவித்தார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்க அதிமுக முன் வருமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், அதனை எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார். இன்று சட்டமன்றத்தில் பள்ளிக் கல்வித்துறை தொடர்பாக செல்லூர் ராஜு சில விஷயங்களை பேசினார். அதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சில விளக்கங்களை கொடுத்தார். இந்த நிலையில் முன்னாள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் முறையிட்டார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஔவையார் தொடர்பாக சட்டப்பேரவையில் சுவாரஸ்ய விவாதம் நடைபெற்றது. வேதாரண்யம் தொகுதிக்குட்பட்ட துளசியாம்பட்டினத்தில் ஔவையார் அறிவு களஞ்சியம் துவங்க அரசு முன் வருமா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், ஔவையார் ஒருவர் இல்லை எனவும் 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதில் எந்த ஔவையாரை நீங்கள் சொல்லுகிறீர்கள் எனவும் வினவினார். இதனை அடுத்து குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இதுவரை ஔவையார் என்றுதான் பேசினோம், தற்போது ஔவையார் யார் என்று பேசுகிறோம் என கூறினார். அதிகாரிகள் சொல்லித்தான் தெர்மாக்கோல் திட்டத்தை செயல்படுத்தியதாகவும் அந்த திட்டத்தால் இன்றளவும் தன்னை ஓட்டுகிறார்கள் எனவும் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்தார். ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என பேரவையில் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் TRP ராஜா, விமான நிலையம் கட்டுவது என்பது தெர்மாக்கோல் விடுவது போல் அல்ல எனவும் விமானத்தை அப்படியெல்லாம் பறக்கவிட முடியாது எனவும் நகைச்சுவையாக தெரிவித்தார். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற 2-3 கடிதங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அனுப்பிவிட்டோம் என அமைச்சர் ஏவாவேலு விளக்கம் அளித்துள்ளார். பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், சுங்கச்சாவடியை அகற்றாவிட்டாலும் குறைந்தபட்சம் உள்ளூர்காரர்களுக்காவது பாஸ் வழங்குவதுமாறும் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சென்னையில் இந்த ஆண்டு 12 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அம்பத்தூரில் உயர்மின் நிலைய கம்பிகளை புதைவிட மின்கம்பிகளாக திட்ட மாற்று அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிர்வாக அனுமதி பெற அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், அனுமதி கிடைத்தவுடன் புதைவிட கம்பிகளாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். ₹1000 கோடி டாஸ்மாக் ஊழல் விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இதனை தெரிவித்தார். மேலும் சட்ட ரீதியான போராட்டங்களுக்கும் ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்காமல் திமுக அரசு அடக்குமுறைகளை கையாளுவதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை வழக்கில் 12 பேர் கைதான நிலையில் 2 பேருக்கு கைமுறிவு, ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகரில் கடந்த 16ஆம் தேதி ரவுடி அருண், அவரது நண்பர் படப்பை சுரேஷ் ஆகியோரை 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்த குற்றவாளிகளை கோட்டூர்புரம் போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் ரவுடி சுக்குகாப்பி சுரேஷ், விக்னேஷ், சண்முகம் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கை கால் முறிவு ஏற்பட்ட ரவுடிகள் 3 பேருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஜனவரி மாதம் வடலூரில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக சீமான் மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கடலூர், கோவை, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாளையங்கோட்டை அருகே புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் மீது தண்ணீர் அடிக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கொக்கிரகுளத்தை சேர்ந்த கஜேந்திரன் என்பவரது மகன் சஞ்சய் தனது வீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அறையை தண்ணீரை கொண்டு நனைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது மின்சாரம் தூக்கி துடிதுடித்தபடி அவர் உயிரிழந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற மற்றொருவரும் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சிவகாசியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற அவசர கூட்டம் மேயர் சங்கீதா தலைமையில் கூடியது. அப்போது கடந்த கூட்டத்தில் தேசிய கீதம் பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டதாக கூறிய பாஜக உறுப்பினர் பாஸ்கரன் பதாகையை கையிலேந்தி குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ரவிசங்கர் அன்று நடந்த பிரச்சனையே வேறு என்று கூறி பாஸ்கரன் கையிலிருந்த பதாகையை பிடுங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் ரவிசங்கரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி நாளை ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்கச் சென்றனர். இந்நிலையில் கச்சத்தீவு பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 3 மீனவர்களை கைது செய்தனர். மீனவர்களை மீட்க வலியுறுத்தி நாளை ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் சமூக நீதி புரட்சி நடந்துள்ள நிலையில் தூங்குவது போல நடிக்கும் தமிழக அரசு விழிப்பது எப்போது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெலுங்கானாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருப்பதும் உண்மையாகவே சமூக நீதி புரட்சிதான் என்றும், தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்ததாக அடிக்கடி கூறிக்கொள்ளும் ஓர் அரசு இருப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மலையாங்குளம் கிராமத்தில் ஒரு சமூகத்தினர் வீட்டில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக வந்த வாகனங்கள் அனைத்தும் மற்றொரு சமூக மக்களின் நிலத்தில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு சமூக மக்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்த புகாரில் இருதரப்பையும் சேர்ந்த 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே மோதல் போக்கை தவிர்க்குமாறு அங்கிருந்த போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். சங்கரன் கோயில் நகரமன்ற கூட்டத்தில் திமுக நகரமன்ற தலைவி உமா மகேஸ்வரிக்கு 27வது வார்டு திமுக உறுப்பினர் புனிதாவுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நகரமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் புனிதா தனது வார்டுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என நகரமன்ற தலைவி மீது குற்றச்சாட்டுகளை அடக்கினார். உமா மகேஸ்வரி அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு செயல்படுவதாகவும் அவர் சாடினார். இதனால் நகரமன்ற தலைவிக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து திமுக கவுன்சிலரை 2 கூட்டத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்து நகரமன்ற தலைவி உத்தரவிட்டதால் மன்றத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி தோட்டத்தை வீட்டில் தங்கியிருந்த தம்பதி தெய்வ சிகாமணி அலமேலு மற்றும் அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். மேலும் அவர்களது வீட்டிலிருந்து 8 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு 110 நாட்கள் ஆகியும் இதுவரை துப்பு ஏதும் கிடைக்காததால் வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. பள்ளி மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை அவிநாசி சாலையில் மாணவர்கள் பெற்றோருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கான நிலத்தை மேம்பால விரிவாக்க பணிக்காக எடுத்துக் கொண்டதாகவும், அதனால் இந்த ஆண்டுடன் பள்ளி மூடப்பட போவதாகவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் பெற்றோருடன் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது நேரம் விரயமாவதாக கூறி வாகன ஓட்டிகள் சிலர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மார்ச் 22ஆம் தேதி இந்திய அரசியலின் திசையை மாற்றி மறுமலர்ச்சிக்கு புதிய வரலாறு படைக்கும் நாள் என திமுக மருத்துவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறினார். இதில் கேரளா, தெலுங்கானா முதல்வர்கள், கர்நாடக துணை முதல்வர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பில் குடும்ப கட்டுப்பாட்டை முறையாக செய்த தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் எழிலன் சாடினார். புலியூர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி விசைத்தறியாளர்கள் நாளை முதல் கால வரையற்ற வெளிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர்.
கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாகவும், இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 4 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது 9 மாத கால சர்வதேச விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு சுனிதா வில்லியம்ஸ் நாளை பூமிக்கு திரும்புகிறார். கடந்த ஆண்டு ஆய்வுப் பணிக்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் 9 மாதங்களாக விண்வெளி மையத்திலேயே தங்கினர். அவர்களை மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் அனுப்பப்பட்ட நிலையில் இருவரும் நாளை பூமிக்கு வருகின்றனர். அவர்கள் வருவதை நேரடியாக ஒளிபரப்ப நாசா ஏற்பாடு செய்துள்ளது. இஸ்ரோவில் ஏராளமான பெண்கள் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து வருகிறார்கள் என தமிழகத்தின் பெண்கள் அறிவியல் படித்து விண்வெளியில் துறையில் பணியாற்ற முன்வர வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானி தேன்மொழி அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரோ விஞ்ஞானி தேன்மொழி சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கையான ஆக்சிஜன் உள்ளிட்ட பல்வேறு இடையூறு இடையே விண்வெளியில் தங்கி தற்போது பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸ் திரும்புவது பெருமைக்குரியது என தெரிவித்தார். சுனிதா சிறந்த விஞ்ஞானி எனவும் தேன்மொழி புகழாரம் சூட்டினார். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதை வரவேற்கும் வகையில் மதுரை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் விஞ்ஞானிகளின் முகமுடிகளை அணிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிகழ்வை உலகம் முழுவதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் மதுரை மஞ்சனக்கார தெருப்பகுதியில் செயல்படும் சிங்காரத்தோப்பு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் கலீலியோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சி.வி. ராமன் உள்ளிட்ட அறிவியல் அறிஞர்களின் முகமூடிகளை அவர்கள் அணிந்திருந்தனர். சுனிதா பூமிக்கு திரும்புவதை LED திரை மூலமாக ஸ்மார்ட் வகுப்பில் நேரடியாக மாணவர்கள் காணவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 18 படி ஏறி சுவாமி தரிசனம் செய்தார் சௌமியா அன்புமணி. பசுமை தாயகம் தலைவரான சௌமியா அன்புமணி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்தார். இருமுடி கட்டி பக்தி பரவசத்துடன் 18ஆம் படி ஏறிய அவர் சிறுவயது கனவு நிறைவேறியதாக கதறி அழுது வழிபாடு செய்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கடைகளிலும் கட்டாயம் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். தமிழ் நமது உணர்வு என்றும் அரசு விழா அழைப்பிதழ்கள் தமிழில்தான் அச்சடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல திருநள்ளாறில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும், அனுமதி கிடைத்தவுடன் கல்லூரி அமைப்பதற்கான பணி துவங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி ஒத்திவைப்பு நோட்டீஸ் தீர்மானத்தை அளித்திருந்தார். இதுகுறித்து விவாதிக்க அவைத்தலைவர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்ததால் திமுக வெளிநடப்பு செய்தனர். இதேபோல மாநிலங்களவையும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொண்டால் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். பூமிக்கு திரும்பும் இந்திய மகள் சுனிதா வில்லியம்ஸை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் தங்கியிருந்த நிலையில் நாளை ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு வருகின்றனர். இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பகிர்ந்துள்ளார். இதில் இந்திய மக்கள் சார்பாக சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும், தொலைவில் இருந்தாலும் மக்களின் மனதிற்கு நெருக்கமாக அவர் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவில் தேசத்தின் ஆன்மா விழிப்படைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2வது கூட்டத்தில் பேசிய மோடி, மகா கும்பமேளா விழாவை சிறப்பாக நடத்திய உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு பாராட்டு என தெரிவித்தார். மேலும் மகா கும்பமேளா அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளம் எனவும் ஒற்றுமையின் அமிர்தம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், மகா கும்பமேளாவில் தேசத்தின் ஆன்மா விழிப்படைந்திருப்பதாகவும், இது புதிய சாதனைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார்.
மகா கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தவில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மகா கும்பமேளா குறித்து பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி மகா கும்பமேளா நமது பாரம்பரியம், கலாச்சாரம் என்று பிரதமர் மோடி கூறியதை ஏற்பதாகவும், ஆனால் மகா கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு மோடி அஞ்சலி செலுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் உரையாற்ற அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி உடனான சந்திப்பு மறக்க முடியாது என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் லண்டனில் இளையராஜா இசை அரங்கேற்றம் செய்த நிலையில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பு குறித்து இளையராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் மோடி உடனான சந்திப்பு மறக்க முடியாதது என்றும் அவருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தலை வணங்குவதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இளையராஜாவின் சிம்போனி நமது இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கூட்டத்தில் மகா கும்பமேளா குறித்து உரையாற்றிய பிரதமர் மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர். சட்ட விதிப்படி பிரதமர் உரைக்கு பின் கேள்வி எழுப்பக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதனால் வெளிநடப்பு செய்த பிரியங்கா காந்தி எதிர்க்கட்சிகளுக்கு என தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் எனவும் அவர்களுக்கு கருத்து தெரிவிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். சனாதன தர்மத்தை எதிர்ப்பதை எதிர்க்கட்சிகளுக்கு பழக்கமாகிவிட்டதாக பாஜக எம்பி ரவிசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகா கும்பமேளா குறித்த பிரதமர் மோடியின் உரைக்கு விமர்சனம் தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள்தான் ராமர் கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் என சாடினார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் கலவரத்திற்கு காரணமானவர்கள் குறித்து பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க அம்மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குலே கோரிக்கை விடுத்துள்ளார். அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கல்வீச்சு மற்றும் அடிதடி உள்ளிட்ட தகராறில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையைச் சேர்ந்த 34 பேர் படுகாயமடைந்தனர். மக்களவையில் விரிவான விவாதங்களை எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கக்கூடிய சன்சத் செயலியை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செயலி குறித்து பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஓம் பிர்லா தலைமையின் கீழ் இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பக்கிங்குந்தா பகுதியில் கடந்த 15ஆம் தேதி காதிரி என்பவர் மர்ம நபர் இருவரால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வேண்டுமென்றால் மகாராஷ்டிர முதலமைச்சர் கலவரத்தை ஏற்படுத்தாமல் பிரதமர் மோடியிடம் நேரடியாக கேட்க வேண்டும் என சிவசேனா கட்சியின் தலைவர் ஆதித்ய தாக்கரே தெரிவித்துள்ளார். நாக்பூர் கலவரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அவுரங்கசீப்பின் வரலாற்றை திரித்து மறைக்க முயற்சிப்பதாகவும் முதலமைச்சரின் சொந்த ஊரிலேயே கலவரம் நடந்திருப்பது குறித்து பாஜக வெட்கமில்லாமல் இருப்பதாகவும் சாடினார். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கான இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்தார். சட்டசபையின் போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே பாட்னாவில் கல்வி நிறுவனங்களில் காலியாக உள்ள இடங்கள் குறித்து காரசாரமான வாக்குவாதம் நடந்தது. தொடர்ந்து ராஷ்டிரிய ஜனதா தள உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேசிய நிதிஷ்குமார் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் மவுகஞ்ச் வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த 15ஆம் தேதி மவுகஞ்ச் மாவட்டத்தில் பழங்குடியினர் குழு ஒருவரை கடத்தி கொலை செய்த நிலையில் அவரை மீட்க காவல்துறையினர் தாக்கியதில் அதிகாரி ஒருவர் இறந்தார். இந்நிலையில் வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பதாகைகள் ஏந்தி ஊர்வலம் நடத்தினர். இப்போதும் நம்பர் 1 கேப்டன் தோனிதான் என இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார்.
சங்ககரா நேத்ராலயாவும் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சின்ன சின்ன படங்கள் எல்லாம் பெரிய ஹிட் அடிப்பது சந்தோஷமாக இருப்பதாக நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். என்னை சுடும் பனி படத்தில் ஹீரோவாக நடராஜ் சுந்தர்ராஜும் கதாநாயகியாக உபாசனாவும் நடிக்கின்றனர். RC ராம் சேவா இப்படத்தை இயக்குகிறார். இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பாக்யராஜ் நடிக்கிறார். இப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரபல நடிகை நமிதா தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரங்களில் நமிதா தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. கோயிலில் இருந்து வெளியே வந்த நடிகை நமிதாவுடன் பக்தர்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.